இன்றைக்கி சப்பாத்தியில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி மேலே வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எக் ரோல் தான் ரெடி பண்ணியிருந்தேன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நேற்று எக் ரைஸ் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அது என்னோடய ஹஸ்பண்ட் பாதி தான் யூஸ் பண்ணார், பாதி அப்படியே வச்சுட்டாரா. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். சரி நேற்று வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதனால காலையிலேயே வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த குருமா வைக்கும்போது அந்த வெஜிடபிள்குள்ளேயே வெங்காயமும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிருந்துச்சா, அதனால் எதை தனித்தனியாக எடுத்து நான் குக் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மேலே தக்காளியை புழிஞ்சு விட்டு தான் வச்சேன். ஆனால் டேஸ்ட் அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ப்ராப்பராக பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஏதோ கடமைக்கே பண்ணால் அதுவே டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. அந்த சப்பாத்தியை எக் ரோல் பண்ணுறதுக்காக கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேரட் இது மூணுத்தையும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே நீட்ட வாக்கில் தான் கட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் நாம் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மேலே சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு சப்பாத்தியை வச்சு நல்லா திருப்பி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேலே வச்சு ரோல் பண்ணேன். சூப்பராக சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்தது.